ஒரு மனிதன் செய்யும் பாவ புண்ணிய வினைகளுக்கு ஏற்ப கர்மா உண்டாகிறது. நம் வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கர்மாவின் 9 விதிகளின் விளக்கம் இதோ. இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். அதாவது நல்லது செய்தால் நல்லதும், கெட்டது செய்தால் கெட்டதும் நமக்கே தெரியாமல் கிடைத்துக் கொண்டிருக்கும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். அதாவது நாம் எண்ணியதை அடைய இலக்கை நோக்கி விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் இது. சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். இதன் அர்த்தம் என்னவென்றால், சில விஷயங்களை நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். புறக்கணித்தால் புண்பட வேண்டியிருக்கும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். அதாவது மற்றவர்களை மாற்றுவதற்கு முன் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். நம் வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு யார் என்ன செய்தாலும் அது நாம் செய்யும் வினைக்கான பயனே ஆகும். நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாம். அதாவது நேற்று இன்று நீங்கள் செய்யும் செயலுக்கான கர்மத்தை நாளை அனுபவிப்பீர்கள். ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மூழ்கிவிட்டால் வேறு ஒரு விஷயத்தை பற்றி நினைக்க முடியாது. நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். அதாவது மனதில் ஒன்றையும் நடத்தையில் ஒன்றையும் காண்பிக்க கூடாது என்பதே இதன் விளக்கம். கடைசியாக நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடுமாம். சிலர் எதிர்காலத்தை நினைத்து கொண்டே கனவில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். எதிர்காலம் முக்கியம்தான். இருப்பினும் எதிர்காலத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் நிகழ்காலம் நமக்கு பல இழப்புகளை ஏற்படுத்திவிட்டு சென்றுவிடும்.